எப்பயுமே ஒரே மாதிரியாக சிக்கன் சமைச்சு போர் அடிச்சிச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக வித்தியாசமான சுவையில் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய்யை உருக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, காஞ்ச மிளகா 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். பயாகி சில்லியையும் 3 காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தில் 1/4 கப், துருவின தேங்காய் 1/2 கப், 1 துண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுக்க போகிறோம். இது வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 2 உரிச்ச பூண்டு பல் இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா கலரே பார்த்திங்கன்னா செமையாக எடுத்து காமிக்கும். முக்கியமாக மேங்களூரியன் டிஷ்ஷான கோரிகாசி அப்படிங்கிற ஒரு சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மசாலாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சிட்டு அதோட சிக்கனை சேர்த்து சமைக்கும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.